பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். பல தோல்விகள் கண்டாலும் ஓபிஎஸ் அவர்களை கைவிட மாட்டோம் என்று தற்பொழுது ராமநாதபுரம் மக்கள் ஒன்று கூடி எத்தனை ஓபிஎஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்தாலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது உண்மையான அரசியல் வாரிசு எங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் என்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அப்பகுதி மக்கள் பன்னீர்செல்வம் அவர்களை ராஜ மரியாதையுடன் உபசரித்துள்ளனர். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் வாலி சின்னத்தை கேட்டுள்ள நிலையில் அது ஒதுக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் வாலி சின்னத்தை கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து வருகிறார். சரி, தற்பொழுது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். சட்டமன்றத்தின் உறுப்பினர். எதற்காக நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர் போட்டியிட வேண்டும்? எம்பியாக எதற்காக அவர் ஆசைப்படுகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றாலும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்தான் இறுதியானதும். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தற்பொழுது முடக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்தாலும் அது வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். ஆனால் மத்திய அமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த ஆட்டமும் எடப்பாடி பழனிசாமி கதை முடிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பினாமி சொத்துகள் அனைத்துமே மத்திய அமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் வந்துவிட்டால் அமலாக்கத்துறை மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் கதை முடித்து விடலாம் என்று கூறிதான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு இதுதான் ஒரே வழி, கடைசி வழி என்றும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களும் கூறியுள்ளனர். சரி, தேனி தொகுதியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூடுமே என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது நிச்சயமாக எம்பி தேர்தலில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் அவரது பதவி பறிபோகும். அதுவரை பதவி பறிபோகாது என்பதையும் நாம் தெள்ள தெளிவாக இந்த பதிவில் குறியிடுகிறோம். மேலும் தேனி தொகுதியில் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களது மகன் போட்டியிடக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ராமநாதபுர தொகுதியில் ஓபிஎஸ் எப்படியும் வெற்றியடைந்து விடுவார். அவரது பதவி எம்எல்ஏ பதவி ராஜினாமா ஆகிவிடும். அதற்கு பிறகு தேனி தொகுதியில் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் களத்தில் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் மரணடியாக ஒரே நேரத்தில் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்றும் தற்பொழுது ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். மத்திய அமைச்சர் ஆவதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. வெற்றி அடைந்தால் மட்டும் போதும் என்பதற்கேற்பதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.